வாங்க இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிஷின் த்ரெட் வச்சும் இது வந்து வீட் பீடுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் கோதுமை பேட்டர்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்குது, கலர்ஸும் இருக்குது. இதில் பேட்டர்ன்ஸும் ஒன்று ரொம்ப பெருசு சின்னது அந்த மாதிரி நிறைய மாடல்ஸில் இருக்குது. இந்த வீட் பீட்லாம் இதுவும் ப்ளவுசஸ்க்குலாம் ஒர்க் பண்ணால் நீட்டாக இருக்கும். இது வந்து ஒரு 3 டைப்ஸில் டிசைன்ஸ் பண்ணலாம். அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். வாங்க இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் மிஷின் த்ரெட் எடுத்துக்கோங்க. மிஷின் த்ரெட் எடுத்து 2ஆக மடிச்சு நாட் போட்டுக்கோங்க. எப்பயும் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் சுகர் பீடு, 3mm பீடு, பீட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே சேம் பேட்டர்னில் தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். மிஷின் த்ரெட்டை 2ஆக மடிச்சு நாட் போட்டுக்கோங்க. எப்பயும் போல் ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க. செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பீடு எடுத்து நமக்கு இது எந்த டைப்பில் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு டைப் போடுற பாருங்க. ஃபஸ்ட்டு இதில் லோட் பண்ணுங்கள். இப்படியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு இது ஒரு டைப் இப்படி ஸ்டிச் பண்ணுங்கள். எப்படி சுகர் பீடும் 3mm பீடும் லோட் பண்ணுறீங்களோ அதே சேம் ப்ராசஸ் தான். அதே பேட்டர்னில் தான் நீங்கள் இதையும் இது பண்ண போகிறீங்க. வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஒவ்வொரு பீடாக எடுத்துகிட்டு லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணி எப்படி பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுவீங்களோ அப்படி தான். ஆனால் இதுலேயும் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணோம், இல்லை அங்கங்கே புட்டாஸ் மாதிரி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸ்டிச்சஸும் ரொம்ப சிம்பிள் தான். ஒவ்வொரு பீட்ஸாகவே எப்பயும் போல் இதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு எந்த டிசைன் பண்ணாலும் டேரெக்டாக டிசைனில் ஒர்க் அவுட் பண்ணாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைன் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். லைன் போட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போதே ஓரளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் டிசைன் போடலாம். இது ஒரு பேட்டர்னே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இன்னொரு பேட்டர்னும் இருக்குது, அதையும் நான் இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். கண்டிப்பாக அன்னன்னைக்கு கிளாஸில் ஒர்க் அவுட் பண்ணுறதா அன்னன்னைக்கு கிளாஸஸ்லேயே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுங்க. இதுக்கு ஏதாவது ட்ராயிங் வந்து இந்த டைம் நான் வந்து ட்ராயிங்கோட பிக்சர்ஸ் வந்து வீடியோட எண்டில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. நீங்களே ஏதாவது ஒன்று ட்ரா பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டெய்லி அன்னன்னைக்கு டேட் போட்டு கிளாஸஸில் என்னென்னலாம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னு அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மிஷின் த்ரெட் எப்பயும் போல் எடுத்து 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடித்து நாட் போடுங்க. எப்பயும் போல் மறுபடியும் குட்டி செயின் ஸ்டிச் போடுங்க. செயின் ஸ்டிச் போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு குட்டி ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறமா பீடு இருக்கு இல்லையா, நம்ம இந்த பீட் வந்து இந்த பக்கம் பண்ணோம். இந்த பீட் வந்து இந்த பக்கம் ஒரு பீட் பார்த்த மாதிரி இந்த பக்கம் ஒரு பீட் பார்த்த மாதிரியும் போட போகிறோம். எப்படி போடுறேன்னு சொல்கிற பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க. எப்பயும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல ஒரு த்ரெட், இந்த இடத்துல ஒரு குட்டி ஸ்டிச். இப்போது ஃபஸ்ட்டு போட்டதில் எல்லா பீடும் இந்த பக்கம் சேம் ஒரே பக்கமாக பார்த்த மாதிரி போட்டோம். இப்போ வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்னொரு பீட் போட போகிறோம். உங்களுக்கு தெரியும் ஸ்டிச்சஸ் வித்தியாசமாக இருக்கிறது, பேட்டர்னும் மாற்றி நம்ம வச்சுருக்கோம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள். க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் எந்த மாதிரி பேட்டர்னில் இருக்குது அப்படிங்கிறத. ஒவ்வொரு பீடாவே ஸ்டிச் பண்ணுங்கள். இது ஒவ்வொரு பீடாவே பண்ணுங்கள். இதே மாதிரி இதை எந்த டைரக்ஷனில் வேணாலும் நீங்கள் மாற்றி மாற்றி போடலாம். ஆனால் அதுவே ஒரு டிசைனாக வரும். ஒவ்வொரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த பக்கம் ஒரு பீடும் இந்த பக்கம் ஒரு பீடும். இந்த டிசைனில் இந்த பக்கம் ஒரு பெரிய திக்னஸ், இந்த பக்கம் பெரிய திக்னஸ். இதே மாதிரி பேட்டர்னில் நீங்கள் போட்டு வந்தீங்க. இதில் சுகர் பீட்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பீட்ஸ் பார்க்க நல்லாயிருக்கும், ஸ்டிச்சஸும் நல்லாயிருக்கும். சிம்பிளாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம் இதெல்லாம் ப்ளவுஸில். கண்டிப்பாக இதுலேயும் நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா பார்க்க நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். எப்படிலாம் சுகர் பீடும் 3mm பீடும் நீங்கள் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ சேம் அதே ப்ராசஸில் இதையும் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எப்பயும் போல் இது போட்டதுக்கப்புறமா எண்ணாட் போட்டுருங்க. இதை நான் இப்போ ஸ்டிச் பண்ண இல்லையா, அதை க்ளோஸ்அப்லேயும் காமிக்கிறேன். நீங்கள் க்ளோஸ்அப்லேயும் பார்க்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தெளிவாக இல்லாத மாதிரி இருக்கும், பட் இதை க்ளோஸ்அப்லேயும் காமிக்கிறேன். இது ஒரு பேட்டர்னில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது ஒரு பேட்டர்னில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொரு பேட்டர்னில் ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மிஷின் த்ரெட் எடுத்து 2ஆக மடிச்சு எப்பயும் போல் முடிச்சு போடுங்க. எல்லாமே நீங்கள் மிஷின் த்ரெட்டில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னொரு ஸ்டிச் போடலாம். எப்பயும் போல் த்ரெட்டை செயின் ஸ்டிச் போட்டு மேலே எடுங்க. எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு குட்டி ஸ்டிச் போடுங்க. அதுக்கப்புறமா ஒரு பீடு எடுத்து லோட் பண்ணுங்கள். லோட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம எவ்வளோ நேரமாக கிராஸாக போட்டுருக்கோம். இப்போ இப்படி போடணும். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளவர் ஷேப்பில் வரும். இதில் சுகர் பீடோ இல்லை 3mm பீடோ இந்த எண்டில் வச்சு போட்டிங்கன்னா இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு குட்டி ஸ்டிச், அதுக்கப்புறம் அப்படியே டர்ன் பண்ணி இந்த இடத்துல ஒரு குட்டி ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா அந்த பீடு எடுத்து மறுபடியும் இந்த இடத்துல போய் போடணும். இது ஒரு ஸ்டிச். இதில் பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது சுகர் பீட் வச்சு யூஸ் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும். இந்த மறுபடியும் இந்த இடத்துல ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு அப்படியே டர்ன் பண்ணி உல்டாவா இங்கே ஒரு ஸ்டிச். அவ்வளோதான். மறுபடியும் இந்த இடத்துல ஒரு பீடு. இதில் சுகர் பீட் மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். இப்படி போடுங்க. இப்போ இது பார்த்தீங்களா ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குது. ப்ளவுசஸில் அங்கங்கே புட்டாஸ் மாதிரி வைக்கலாம். இதை எப்படி வேணாலும் டிசைன் பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் இப்படி தான் டிசைன் பண்ணணும், இல்லை நீங்கள் இந்த மாதிரி தான் எங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கீங்க, இப்படியே நாங்கள் டிசைன் பண்ணுறோம் அப்படின்லாம் கிடையாது. இப்போ பார்த்தீங்களா இது ஒரு குட்டி ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்கா. இந்த இடத்துல ஒரு சுகர் பீடிங் ஒரு சுகர் பீட் வச்சா இன்னும் அழகாக இருக்கும். ஜமிக்கி ஒர்க்ஸும் இந்த மாதிரி வச்சிங்கன்னா இன்னும் பார்க்க அழகாக
ஃபர்ஸ்ட்டு இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இந்த பக்கம் வந்து பெரிய பீடு இருக்க இடத்த மாதிரியும் இந்த பக்கம் சின்ன சைஸ் இருக்கிற மாதிரியும் கொண்டு வந்து இதே மாதிரி லைன் போட்டு ஸ்டிச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இதை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு டிசைன் போட்டு ட்ரா பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இந்த பேட்டர்ன் எப்படின்னா இந்த பக்கம் இங்கே ஒரு டிசைன், இங்கேயும் வேறு பேட்டர்ன் வர மாதிரி அப்படியே திருப்பி போடுற மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேட்டர்ன் போடுங்க. அதுக்கப்புறம் இது வந்து இந்த இடத்துல இந்த சின்ன சைஸும் ஒன்று சேர்ற மாதிரி போடுங்க. அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த பெரிய சைஸும் ஒன்று சேர்ற மாதிரி போட்டிங்கன்னா இது ஒரு பேட்டர்ன் டிசைன் மாதிரி இருக்கும். இதையும் ஃபர்ஸ்ட் லைன் போட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டிசைன் பண்ணி அதை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த பேட்டர்ன் ட்ரை பண்ணுங்க. இது பார்த்தீங்களா ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் ஒரு புட்டாஸ் மாதிரி இருக்கு இல்லையா? இந்த இடத்துல சுகர் பீட்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணலாம். இங்கே ஒரு சுகர் பீட் வச்சு நாட் போட்டுக்கலாம், இங்கே ஒரு சுகர் பீட் வச்சு நாட் போட்டுக்கலாம், இந்த இடத்துல ஒரு 3mm பீட் வச்சு நாட் போட்டுக்கலாம், இந்த இடத்துலையும் ஒரு சுகர் பீட் வச்சு போட்டோம்னா இது இன்னும் அழகாக தெரியும். இதை எந்த பேட்டர்னில் வேணாலும் டிசைன் பண்ணலாம். ஜமிக்கி ஒர்க் வச்சும் டிசைன் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளவுசஸ்லாம் பார்க்கும்போது. இந்த பக்கம் வந்து அந்த பெரிய பீடு இருக்க மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிருக்கேன். நீங்க ஸ்டிச் பண்ணும்போது இந்த சின்ன சைஸா இருக்குல்ல, இந்த பக்கம் இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு வந்து பெரிய பீட் மேலே வர மாதிரி கூட ஸ்டிச் பண்ணலாம். எப்படின்னு நான் சொல்றேன் பார்த்தீங்களா? இது வந்து கீழே வர மாதிரியும் இது மேலே வர மாதிரியும் 3 பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்றதுல தான் எல்லாமே இருக்கு. அன்னன்னைக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க்கை அன்னன்னைக்கு கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஆரி ஒர்க் கிளாஸஸ் கற்றுக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டெய்லியும் என்னென்ன பண்ணுறீங்களோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் எல்லாமே வரும். ஒரே நாளில் எதுவும் வராது. ட்ரை பண்ணும். ஃபர்ஸ்ட் இதுலேயே நம்ம கரெக்டாக போடலையே, இல்லை நமக்கு வரலையே அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. போட தான் எல்லாமே ஈஸியாக இருக்கும். எப்பயுமே பாசிட்டிவாக யோசிச்சு போடுங்க. கிளாஸ் இதோடு முடிஞ்சிச்சு. ஓவர். தேங்க்யூ.